காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவரிடம் ப்ரூஸ்லி போல கட்டுமஸ்தான உடல் அமைப்பை பெறலாம் என பணம் பறித்ததாக 12ஆம் வகுப்பு மாணவர் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர் கட்டுமஸ்தான உடலை பெறலாம் என 10ஆம் வகுப்பு மாணவரிடம் 6,500 ரூபாய் பறித்துள்ளார். மேலும் 33,500 ரூபாயை அவர் கேட்டு மாணவரை தாக்கியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 12ஆம் வகுப்பு மாணவரையும் அவரது நண்பரையும் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே காற்றாலை இறக்கை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் இருந்து மகாராஷ்டிராவை நோக்கி சென்ற லாரி மதுரை திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் நிலக்கோட்டை அருகே வந்தபொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் ஓட்டுநரும் பணியாளர்களும் உயிர் தப்பினர். காற்றாலை இறக்கை எதிர்ப்புற சாலை வரை கவிழ்ந்ததால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விவசாயி ஒருவர் சொகுசு காரில் மரவள்ளி கிழங்கு விற்பனை செய்தது பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அள்ளிவிளாகம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜன் என்பவர் மழையால் வியாபாரிகள் மரவள்ளி கிழங்குகளை வாங்க வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனால் கிழங்குகள் வீணாகும் சூழல் உள்ளதால் அதனை தனது சொந்த காரில் எடுத்து வந்து விற்பனை செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்த காட்சி தற்பொழுது இணையத்தில் பரவி வருகிறது. இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கட்ட முடியாதா? வேற என்ன செய்யுது? கொள்ளையிலே விற்க முடியல. மழை வந்துச்சுன்னா இந்த கடைக்கு சொந்த வண்டியா? நம்ம சொந்த வண்டி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.